இஸ்ரவேல் நாட்டின் பெரிய ராஜா தாவீது தேவன் விரும்பிய மனிதன். ஆனால் ஒரு நாள் அவர் பெரிய தவறு செய்தார். யாருக்கும் தெரியாது, மறைத்து வரலாம் என்று நினைத்தார். ஆனால் தேவனிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. ஒரு நாள் தீர்க்கதரிசி நாத்தான் ராஜாவை சந்தித்தார். ஒரு கதையை சொன்னார். ஒரு பணக்காரன் இருந்தான். அவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. ஆனால் ஒரு ஏழை மனிதனுக்கு இருந்த ஒரே குட்டி ஆட்டை எடுத்துக்கொண்டு விருந்துக்கு சமைத்தான். இதை கேட்ட தாவீது கோபமாக, அவன் தண்டனை பெற வேண்டும் என்றார். அப்போது நாத்தான் அமைதியாக சொன்னார், அந்த மனிதன் நீங்கள்தான். அந்த வார்த்தை தாவீதின் இதயத்தை குத்தியது. உடனே அவர் தன் பாவத்தை உணர்ந்தார். பெருமையை விட்டு தேவனிடத்தில் விழுந்து ஜெபித்தார். கர்த்தாவே, என்மேல் இரக்கம் கொள். என் அக்கிரமத்தை நீக்கிவிடும். எனக்குள் சுத்தமான இதயத்தை உருவாக்கும். தாவீது புரிந்து கொண்டார், தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் மனம் திரும்புவது தேவனுக்கு பிரியமானது. நாம் பாவத்தை மறைத்தால் அது நம்மை சுமையாக அழுத்தும். ஆனால் ஒப்புக்கொண்டால் தேவன் மன்னித்து புதிய தொடக்கம் தருகிறார். ராஜா தாவீது வெளியில் வெற்றி பெற்ற ராஜா. மக்கள் அவரை பாராட்டினர். ஆனால் ஒருநாள் அவர் உணர்ந்தார், வெளிப்புற வெற்றி இருந்தாலும் உள்ளம் தூய்மையாக இல்லையெனில் உண்மையான சந்தோஷம் கிடையாது. தன் தவறுகளை நினைத்தபோது தாவீது தேவனிடம் இப்படிச் செபித்தார், தேவனே, எனக்குள் சுத்தமான இதயத்தை உருவாக்கும். நேரான ஆவியை புதுப்பிக்கும். தாவீது புரிந்து கொண்டார், மனிதன் வெளியே நல்லவராக நடிக்கலாம், ஆனால் இதயத்தை தேவன் மட்டுமே பார்க்கிறார். நம்முடைய எண்ணங்கள், கோபம், பொறாமை மறைந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். ஒரு கண்ணாடி அழுக்காக இருந்தால் அதில் நம் முகம் தெளிவாக தெரியாது. அதை சுத்தம் செய்தால்தான் வெளிச்சம் பிரதிபலிக்கும். அதுபோல் நம் இதயம் சுத்தமானால் தேவனின் அன்பும் சமாதானமும் நம் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். தேவன் நம்மை பழையபடி விட்டுவிடமாட்டார். நாம் உண்மையாக அவரிடம் வந்தால் அவர் நம் இதயத்தை கழுவி புதிதாய் மாற்றுவார். கடந்த தவறுகள் இருந்தாலும் தேவன் ஒரு புதிய தொடக்கம் தருகிறார். ஒரு சிறுவன் வீட்டின் முன் பந்தாட்டம் விளையாடிக் கொண்டிருந்தான். திடீரென்று பந்து ஜன்னலை தாக்கியது. கண்ணாடி சிதறி உடைந்தது. அவன் பயந்தான். இதை யாரும் பார்க்கவில்லை, மறைத்து விடலாம் என்று நினைத்தான். உடைந்த துண்டுகளை சேர்த்து ஒதுக்கி வைத்தான். ஆனால் அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மனசு அமைதியில்லை. ஒவ்வொரு சத்தமும் நீ தவறு செய்தாய் என்று நினைவூட்டியது. இறுதியில் அவன் தாயிடம் வந்து கண்ணீர் மல்கச் சொன்னான். அம்மா, ஜன்னலை நான் தான் உடைத்தேன், மன்னித்து விடுங்கள். அம்மா கோபப்படவில்லை. மாறாக அவனை அணைத்து கொண்டு சொன்னார், தவறு செய்வது பெரிய விஷயமில்ல, அதை ஒப்புக்கொள்வதுதான் முக்கியம். அந்த நொடியில் சிறுவனின் மனசு லேசானது. மறைத்த சுமை மறைந்தது. அதுபோலதான் ராஜா தாவீதும் புரிந்து கொண்டார். பாவத்தை மறைத்தால் அது நம்மை உள்ளிருந்து வாட்டும். ஆனால் தேவனிடம் ஒப்புக்கொண்டால் அவர் மன்னித்து நமக்கு உண்மையான சமாதானத்தை தருவார். ராஜா தாவீது ஒரு காலத்தில் மிகவும் சந்தோஷமான மனிதன். தேவனை புகழ்ந்து பாடுவார், வீணையை வாசிப்பார், மக்கள் நடுவில் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் பாவம் அவரது வாழ்க்கைக்குள் வந்தபோது அந்த சந்தோஷம் மெதுவாக மறைந்தது. அவர் சிரித்தாலும் உள்ளத்தில் அமைதியில்லை. அரண்மனை இருந்தும் மகிழ்ச்சியில்லை. அதிகாரம் இருந்தும் மனநிம்மதியில்லை. அப்போது தாவீது உணர்ந்தார், உண்மையான சந்தோஷம் தேவனிடமிருந்துதான் வருகிறது. அவர் தேவனிடம் ஜெபித்தார், உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்குத் தாரும். சங்கீதம் 51:12. தேவன் கருணையுள்ளவர். தாவீது மனம் திரும்பியபோது தேவன் அவரை மன்னித்தார். அந்த நொடியில் இழந்த மகிழ்ச்சி மீண்டும் அவரது இதயத்தை நிரப்பியது. நாமும் சில நேரங்களில் சந்தோஷத்தை இழக்கிறோம். தவறுகள், குற்ற உணர்ச்சி, பயம் இவையெல்லாம் நம்மை சுமையாக அழுத்தும். ஆனால் தேவனிடம் திரும்பினால் அவர் நம் இதயத்தை புதுப்பித்து உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் தருகிறார். பழைய காலங்களில் மக்கள் தேவனுக்கு பலிகளை கொண்டு வந்தார்கள். ஆடுகள், மாடுகள், தானியங்கள். அவர்கள் நினைத்தார்கள், இந்த பலிகள் தேவனை மகிழ்விப்பதற்கு போதும் என்று. ஆனால் ராஜா தாவீது ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டார். தவறு செய்த பிறகு அவர் சொன்னார், பலியை காட்டிலும் உடைந்த மனமே தேவனுக்கு பிரியமானது. சங்கீதம் 51:17. தேவன் வெளிப்புற சடங்குகளை மட்டும் பார்க்கவில்லை,
நம் இதயத்தை பார்க்கிறார். ஒரு சிறுவன் தன் தந்தையின் மிகவும் பிடித்த குவளையை உடைத்தான். பயந்து ஒரு பரிசு வாங்கி தந்தைக்கு கொடுத்தான். ஆனால் தந்தை கேட்டார், எனக்கு பரிசு வேண்டாம், நீ உண்மையை சொல்லுவாயா? அப்போது சிறுவன் கண்ணீர் மலக்க, மன்னிக்கவும், நான் தான் உடைத்தேன் என்றான். தந்தை அவனை அணைத்துக் கொண்டு சொன்னார், இதுதான் எனக்கு மிகப்பெரிய பரிசு, உன் உண்மையான மனம். அதுபோல் தேவனும் நம்மிடமிருந்து பூரணமான இதயத்தைத்தான் விரும்புகிறார். பெரிய செயல்கள் அல்ல, உண்மையான மனந்திரும்புதலே தேவனை மகிழ்விக்கும். ஒரு ஆசிரியர் கரும்பலகையில் எழுதிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு மாணவன் தவறாக ஒரு பெரிய கோடு இழுத்து விட்டான். பலகை கெட்டுப்போயிற்று என்று அவன் பயந்தான். ஆசிரியர் சிரித்துக்கொண்டு ஒரு துடைப்பை எடுத்தார். சில நொடிகளில் அந்த தவறான எழுத்துகள் அனைத்தும் அழிந்துவிட்டது. பிறகு அவர் சொன்னார், பார், இப்போது இந்த பலகை புதிது போல இருக்கிறது. மீண்டும் சரியாக எழுதலாம். அதுபோலத்தான் தேவனும் செய்கிறார். ராஜா தாவீது தன் பாவத்தை உணர்ந்தபோது தேவனிடம் ஜெபித்தார், என்னை முழுவதும் கழுவி சுத்தமாக்கும். தேவன் கடந்த காலத்தை பிடித்து வைத்து நம்மை குற்றம் சொல்ல விரும்பவில்லை. நாம் மனந்திரும்பி அவரிடம் வந்தால் அவர் நம்முடைய பாவங்களைத் துடைத்து புதிய வாழ்க்கையை தருகிறார். நாம் என் வாழ்க்கை கெட்டுப்போயிற்று என்று நினைக்கும் நேரங்களிலும் கூட தேவன் சொல்கிறார், இன்னும் தாமதமாகவில்லை, மீண்டும் தொடங்கலாம். ஒரு சிறிய குழந்தை கூட்டம் நிறைந்த சந்தையில் தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு நடந்தது. எல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் ஒரு நொடிக்கு அந்த கை விடப்பட்டது. குழந்தை சுற்றி பார்த்தது. தாய் எங்கேயும் இல்லை. பயம் இதயத்தை நிரப்பியது. அது அழ ஆரம்பித்தது. அம்மா, அம்மா என்று கூப்பிட்டது. சில நிமிடங்களில் தாய் ஓடி வந்து குழந்தையை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அந்த நொடியில் பயம் மறைந்து அமைதி திரும்பியது. அதுபோல்தான் ராஜா தாவீதும் ஜெபித்தார். உம்முடைய சந்நிதியிலிருந்து என்னை தள்ளாதே. சங்கீதம் 51:11. தாவீது அறிந்தார், தேவனின் சந்நிதியே உண்மையான பாதுகாப்பு. தேவனிடமிருந்து விலகினால் வாழ்க்கையில் பயமும் குழப்பமும் வரும். ஆனால் அவருக்கு அருகில் இருந்தால் சமாதானமும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். இன்று நாமும் சில நேரங்களில் தேவனை விட்டு தூரமாகி போகலாம். பிஸியான வாழ்க்கை, தவறுகள், கவலைகள். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு போக மாட்டார். நாம் அவரிடம் திரும்பினால் அவர் நம்மை அன்புடன் அணைத்துக் கொள்வார். ஒரு கிராமத்தில் இருந்த மனிதன் ஒரு காலத்தில் தவறான வழியில் நடந்தான். அவன் முடிவுகள் அவன் வாழ்க்கையை உடைத்துவிட்டது. நண்பர்கள் விலகினர். மனதில் குற்ற உணர்ச்சி அதிகரித்தது. என் வாழ்க்கை இனி மாறாது என்று நினைத்தான். ஒரு நாள் அவன் தேவனிடம் முழு மனதுடன் ஜெபித்தான். கர்த்தாவே, என்னை மன்னியுங்கள், எனக்கு புதிய வாழ்க்கை தாருங்கள். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். மெதுவாக அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. மனசு அமைதியாகியது. நம்பிக்கை மீண்டும் பிறந்தது. அப்போது அவன் ஒரு முடிவு செய்தான். தேவன் என்னை மன்னித்ததை நான் மறைக்க மாட்டேன், மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். அவன் தன் கதையை பகிர்ந்தபோது பலருக்கு நம்பிக்கை வந்தது. தேவன் இவரை மாற்றியிருந்தால் நம்மையும் மாற்ற முடியும் என்று அவர்கள் உற்சாகமடைந்தனர். அதுபோலத்தான் ராஜா தாவீதும் சொன்னார், அப்பொழுது குற்றவாளிகளுக்கு உம்முடைய வழிகளை போதிப்பேன். சங்கீதம் 51:13. ஒரு மனிதன் எப்போதும் வெளியே சிரித்துக்கொண்டே இருப்பான். வேலை, நண்பர்கள், குடும்பம் எல்லாமே சரியாக இருப்பது போல தோன்றியது. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு ரகசிய சுமை இருந்தது. செய்த தவறுகள் அவன் மனதை அமைதியாக இருக்க விடவில்லை. இரவு நேரங்களில் அவன் தனியாக இருந்தபோது அந்த உள்ளத்தின் குரல் அவனை கேட்டது. இதை இன்னும் எவ்வளவு நாள் மறைக்கப் போகிறாய்? ஒரு நாள் இனி தாங்க முடியாமல் அவன் அமைதியான இடத்தில் அமர்ந்து தேவனிடம் ஜெபித்தான். தேவனே, என் இதயத்தை நீர் அறிகிறீர். என்னை மன்னித்து எனக்கு அமைதி தாரும். அந்த ஜெபத்தின் பிறகு மெதுவாக அவன் மனதிலிருந்த சுமை குறையத் தொடங்கியது. பயம் போய்விட்டது. அதன் இடத்தில் ஒரு ஆழமான சமாதானம் நிரம்பியது. அதுபோல தேவன் நம் வெளிப்புற வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் உள்ளத்தையும் பார்க்கிறார். நாம் சொல்லாத கண்ணீரையும் மறைத்த வலியையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு காகிதத்தை கொடுத்தார். இதில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறது, என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அனைவரும் உடனே சொன்னார்கள், கருப்பு புள்ளி. ஆசிரியர் சிரித்துக்கொண்டு சொன்னார், இந்த பெரிய வெள்ளை பகுதியை யாரும் கவனிக்கவில்லை. நம் வாழ்க்கையும் அதுபோலதான்.
சில தவறுகள் இருக்கலாம், அந்த கருப்பு புள்ளி போல. ஆனால் தேவன் நம் தவறுகளை மட்டும் பார்க்கவில்லை, அவர் தனது பெரிய இரக்கத்தால் நம்மை பார்க்கிறார். ராஜா தாவீது ஜெபித்தார், உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் அக்கிரமங்களை அழித்தருளும். சங்கீதம் 51:1. தேவனின் இரக்கம் கடலை விட பெரியது. நாம் உண்மையாக மனம் திரும்பினால் அவர் நம் பாவங்களை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார். மாறாக புதிய வாய்ப்புகளை தருகிறார். இன்று நீங்கள் உங்கள் தவறுகளை நினைத்து கவலைப்படுகிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், தேவனின் கிருபை உங்கள் கடந்த காலத்தை விட பெரியது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பாவத்தை விட தேவனின் இரக்கம் எப்போதும் பெரியது. ஒரு சிறுவன் வெள்ளைச் சட்டை அணிந்து பள்ளிக்குச் சென்றான். விளையாடும்போது அது முழுவதும் களங்கமாகிவிட்டது. வீட்டுக்கு வந்தவுடன் மேலே இன்னொரு சுத்தமான சட்டையை அணிந்தான். யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று நினைத்தான். ஆனால் அம்மா உடனே கேட்டார், மேலே புதிய சட்டை போட்டால் என்ன பயன்? உள்ளே இருக்கும் அழுக்கு சுத்தமாக வேண்டாமா? அதேபோல நாமும் சில நேரங்களில் வெளிப்புறமாக நல்லவர்களாகத் தோன்ற முயற்சிக்கிறோம். ஆனால் தேவன் வெளிப்புறத்தை அல்ல, இதயத்தையே பார்க்கிறார். அதனால் தாவீது ஜெபித்தார், தேவனே, எனக்குள் சுத்தமான இதயத்தை உண்டாக்கும், உறுதியான ஆவியை புதுப்பிக்கும். உண்மையான மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது உள்ளிருந்து தொடங்கும். தேவன் நம் இதயத்தை சுத்தமாக்கினால் நம் வாழ்க்கையே புதியதாக மாறும். இன்று நீங்கள் மாற்றம் வேண்டுமா? தேவனிடம் கேளுங்கள், அவர் உங்கள் இதயத்தை புதிதாக உருவாக்குவார்.